ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிசியில் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் ரிப்பேர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் நம்ம ஒரு லேப்பை ஆன் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாருங்கள், ப்ரிப்பேரிங் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்னு வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு எரர் ஒன்று இருக்குன்னா நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா பிசியை கொண்டு போய் ஃபார்மேட் பண்ணிடுவாங்க. இப்போ நிறையா பேருக்கு டேட்டாஸ் எல்லாம் இருக்கும், முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணால் அப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க முடியாமல் போயிடும். இப்போ இந்த சொல்யூஷனை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இது ஒன்றாகுது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் வர நேரம் இப்படி தான் வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நான் ஹெச்பி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த லேப்டாப்பில் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அந்த பிராண்ட் லோகோ வரும். இப்போ நான் ஹெச்பி, இது ஏசர்னா ஏசர், அசூஸ்னா அசூஸ் லோகோ வரும். வேறு ஏதாவது பிராண்டாக இருந்தால் அந்த பிராண்ட் லோகோ வரும். அதுக்கு கீழே இந்த மாதிரி உங்களுக்கு பிசியில் வந்து இந்த மாதிரி போயிட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ரைட், இதை வந்து அந்த ரிப்பேரை வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம செய்ய போகிறோன்றதை பார்ப்போம். ரைட், இதுதான் ப்ளூ கலர் ஸ்க்ரீன் ஒன்று வந்து பாருங்கள். இதுதான் அந்த ஸ்க்ரீன், ஆட்டோமேட்டிக் ரிப்பேர். பிசி டிட் நாட் ஸ்டார்ட் கரெக்ட்லி. பாருங்கள், இதை நீங்கள் வாசிங்க. ரீஸ்டார்ட் த பிசி, சம்டைம் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். அதாவது நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண சம்டைம் ப்ளஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி ஃபிக்ஸ் ஆகாது. சம்டைம் ஆகாத டைமில் என்ன தெரியுமா செய்யணும்? ரைட், இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறேன், சிலவங்களோட பிசி ரீஸ்டார்ட் ஆகிடும். இல்லை டைமில் அட்வான்ஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு இதில் பாருங்க, இதை கண்டினியூ பண்ணாதீங்க. இதெல்லாம் ட்ரபிள் ஷூட்டில் போயிட்டு இதில் போய்ட்டு கீழே பாருங்கள், அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதாக இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆப். இதில் கொஞ்சம் கமாண்ட் இருக்குது, இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு போகணும். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ண கமாண்ட் என்னென்னா சி கோலன் டைப் பண்ணுவோம். சி கோலன் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த கமாண்ட் என்ன, டிஐஆர்னா டிரெக்டரி என்டர் பண்ணுவோம். ரைட், இப்போ நான் எதுக்கு நான் இதை டைப் பண்ணேன்னா, இப்போ உங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எந்த டிரைவில் இருக்குன்றதை பார்க்குறத இதை மொதல் பார்க்கணும். இப்போ நான் என்கிட்ட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நான் போட்டுருக்கேன் சியில். சில வேறு ஏதாவது டிரைவில் போட்டிருந்தாங்கன்னா அந்த டிரைவ் எதுன்றதை பார்க்கணும். இப்போ டீன்ற செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப டிஆர் அடித்து பார்க்கணும். இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம். இந்த பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு காட்டுது. ரைட், இப்போ இதுக்கெல்லாம் இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு இருந்துச்சுனாங்கன்னா நீங்கள் சி டிரைவ்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வேறு எதையாவது ஃபார்மேட் பண்ணி விட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ரைட், இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான டிரைவை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ரைட், இந்த டிரைவர்ஸ் கணக்காக சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கணும் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்ட் ஒன்று. ரைட், இந்த கமாண்டை நான் கொடுக்குறேன். சிடி எங்கண்ணா சிடி ஸ்லாஷ் விண்டோஸ் ஸ்லாஷ் சிஸ்டம் 32 ஸ்லாஷ் கான்ஃபிக்னு அடிங்க. கணக்காக அடிச்சுக்கிடுங்க, ஏதாவது எரர் ஆகிடுச்சுன்னா ஒர்க் பண்ணாது. சிடி ஸ்லாஷ் விண்டோஸ் ஸ்லாஷ் சிஸ்டம் 32 ஸ்லாஷ் கான்ஃபிக் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டா அந்த பாத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ரைட், சிஸ்டம் 32ன்ற பாத்துக்கு போயிடுவீங்க. இப்போ இந்த பாத்துக்கு போனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் கமாண்ட் அடிக்கணும், எம்டி பேக்கப்னு அடிக்கணும். பேக்கப்னு அடிக்கணும், எம்டி பேக்கப். ரைட், இதுதான் நீங்கள் அடிச்சுருக்க கமாண்ட். ஓகே, அடிச்சுட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரைட், அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு கமாண்ட் இருக்குது, காப்பி டைப் பண்ணிவிட்டு கணக்காக டைப் பண்ணணும். சரியா, காப்பி ஸ்பேஸ் ஆஸ்ட்ரிக் டாட் திரும்ப ஆஸ்ட்ரிக். ரைட், காப்பி ஸ்பேஸ் ஆஸ்ட்ரிக் டாட் ஆஸ்ட்ரிக் ஸ்பேஸ் பேக்கப்னு அடிங்க. பேக்கப் சொல்லி கொடுத்த மாதிரி சரியாக டைப் பண்ணணும், இல்லைனா அது ஒர்க் பண்ணாது. ரைட், காப்பி ஸ்பேஸ் ஆஸ்ட்ரிக் டாட் ஆஸ்ட்ரிக் பேக்கப் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எது காப்பியாக இருந்தால் இந்த மாதிரி அழகாக அந்த மாதிரி காட்டும். இப்படி காட்டினா தான் சரியாக இருக்குன்னு அர்த்தம், எல்லா ஃபைல் காப்பி ஆகிடும். அடுத்தது சிடி ரெச் பேக்னு அடிங்க. ரெச் பேக் அடிச்சுட்டு ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது டிஐஆர் அடிங்க. டிஆர் அடிச்சுன்னா உங்களுக்கு
இந்த மாதிரி சி ஆஸ் நோ லேபிள் இந்த மாதிரி ஒரு சீரியல் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கும். ஓகே, ரெச் பேக்னு அடிச்சிங்கன்னா. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரெச் பேக் அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஐஆர் அடிங்க. டிஐஆர் அடிச்சிங்க, ரெச் பேக் அடிச்சு சிடி ரெச் பேக்கை டிஐஆர் அடிச்சிட்டிங்க. அடுத்து திரும்ப அடிக்கணும். நீங்கள் காப்பி திரும்ப அதே மாதிரி ஆஸ்ட்ரிக் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரிக் டாட் ஆஸ்ட்ரிக் ஸ்பேஸ் டபுள் டாட் வைக்கிறீங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். அடிச்சுட்டு ஓகே பண்ணிங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரைட், வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவ்வளோதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ரைட், காப்பி டாட் ஸ்பேஸ் ரைட் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண எப்படி வந்துடும். அப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள் இதிலேருந்து. இப்போ நான் கண்டினியூ விண்டோஸ் 10 கொடுத்தீங்கன்னா இந்த முறையை ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணலைன்னா நீங்கள் வந்து அதாவது உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகலைன்னா நீங்கள் வேறு எந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். இதுதான் அந்த ட்ரபிள் ஷூட்டிங்கில் கடைசி ட்ரபிள் ஷூட்டிங். நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட சி டிரைவ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணுங்க. அதாவது உங்களோட ஓஎஸ் எந்த டிரைவ் நீங்கள் போட்டுருக்கிறீங்களோ அந்த டிரைவை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கிறீங்க. ஃபார்மேட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். ஓகே, அதாவது உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு பெரிய கரப்டட் ஆகிருக்கு. அதனால தான் அது அப்படி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுது, ஆட்டோமேட்டிக் ரிப்பேர். ரைட், அதனால் நீங்கள் ஃபார்மேட் பண்ணுங்கள். ஃபார்மேட் பண்ணி நீங்கள் திரும்ப போட்டிங்கன்னா அது ஓகே ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.